அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது, சிலர் வீடுகளில் ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் அவங்களால தீர்க்கவே முடியாது. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்த வண்ணமே இருக்குமே தவிர, நேற்றுக்கு இந்த பிரச்சனை தான் இருந்தது, இன்றைக்கி இது கூடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகளுக்கு குறைவே குறையாது. இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அம்மன் படத்திற்கு, முக்கியமாக காமாட்சி அம்மனாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். காமாட்சி அம்மன் இல்லாதவங்க சமயபுரம் மாரியம்மனோ, மீனாட்சி அம்மனோ அல்லது அங்காள பரமேஸ்வரியோ, மாரியம்மனோ, எந்த அம்மனுடைய படம் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த அம்மனுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாலையை போடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு இது உகந்தது கிடையாது. அதனால் அம்மனுடைய திருவுருவ படம் ஏதாச்சும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் அதை பயன்படுத்துங்க. வேறு எதுவுமே இல்லை. மஞ்சள் மாலை தான் நான் சொல்லக்கூடியது. அதாவது விராலி மஞ்சள், நம்ம வாராகி தாய்க்கு நம்ம மாலையாக கொடுப்போம் இல்லையா, அந்த விராலி மஞ்சள் தான் நான் இப்போ சொல்லக்கூடியது. ரொம்பவே சின்ன சின்ன மஞ்சளாக தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. எண்ணிக்கை 11 எண்ணிக்கையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 11 எண்ணிக்கையிலேருந்து 21, 31, 51, 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் விராலி மஞ்சள் வாங்கி மஞ்சள் நிற கயிறில் இதை மாலையாக, அதாவது நம்ம பூ தொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பூவை போலவே இந்த மஞ்சளை தொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்றாவது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இதை அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். நல்லா மஞ்சளை இறுக்கமாக கட்டிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மனதார வேண்டிக்கோங்க. அம்மா, என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, நீங்கள் இந்த வீட்டில் வாசம் பண்ணிங்கனாலே போதும், எல்லா பிரச்சனையுமே சுக்குநூறாக உடஞ்சி போகும் அப்படின்றத நல்லா வேண்டுதலாக வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு ஆழமாக வேண்டிக்கோங்க. நீங்கள் தான் என் பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தமாகவே ஒரு உரிமையோடு நீங்கள் அம்மனை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மாலையை அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். அதாவது வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் என்னென்னலாம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலை சமர்ப்பிக்கும் போது பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்ன கூடியவங்க ஏதாச்சும் ஒரு இனிப்பு வகையை நீங்கள் வைக்கலாம். இல்லை அது கூட என்னால் செய்ய முடியாது அப்படின்னு கூடியவங்க வெற்றிலைப்பாக்கு, செவ்வாழைப்பழம் படைக்கிறது ரொம்பவே உகந்ததாக இருக்கும். நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன படைச்சாலும் மஞ்சள் தண்ணீர் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. மஞ்சள் கலந்த அந்த தண்ணீரை அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டின பிறகு அந்த மஞ்சளை உங்கள் கைகளில் நல்லா தொட்டு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே தொட வைங்க. தொட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு அந்த படத்திற்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கள். மலர்கள் செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கிடைக்காதவங்க சாமந்தி மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய மலர்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. மாலையை நீங்கள் அணிவிக்கிற அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பொழுது இருந்தாகணும். அதாவது காலை மாலை 2 வேளையும் உணவு எடுக்காமல் மதியம் ஒரு வேளை மட்டும் எளிமையான உணவுகளை எடுத்து விரதமாக இருந்து உங்களுடைய பிரச்சனை முழுவதுமாக சரியாகணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதல் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யும்போது தடை தாமதங்கள் ஏற்படும். அதனால் நீங்கள் இந்த வேண்டுதலை சாயங்காலம் இந்த மாலை அணிவிக்க போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே ஃபஸ்ட்டு விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க. அப்போ தான் தடை தாமதங்கள் இல்லாமல் உங்களால் இதை நிறைவேற்ற முடியும். ஏன்னா ஒரு பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா வேறு வகையான பாவ கிரகங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் நமக்கு ஏதாச்சும் ஒரு செய்கை செய்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வத்தை நாடுறதை தவிர்த்து வேறு எந்த வழியுமே கிடையாது. குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் உங்களால் ஒரு நல்ல விஷயமும் உங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காது. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி நான் இந்த மாதிரி பரிகாரம் பண்ண போகிறேன், இது நல்லபடியாக நடக்கணும், அதே போல் என்னுடைய பிரச்சனைகளும் சீக்கிரமே தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே மனமுருகி வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த விரதத்தை ஆரம்பித்து மாலை நேரத்தில் நம்ம இந்த நைவேத்திய பொருட்களெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ண பிறகு இந்த மாலையை அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். இந்த சமர்ப்பணம் பண்ண இந்த மாலை எப்போ கலட்டலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழசாயிடுச்சு, பூச்சி பிடிச்சிடுச்சு, வண்டு வந்துருச்சு, அல்லது ரொம்ப பழைய நிலைக்கு இது வந்துருச்சு அப்படின்னா மட்டும் மாற்றுங்க. அது வரைக்கும் இதை நீங்கள் அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சீக்கிரமே தீர்ந்து ஒரு நல்ல ஒரு பெருவாழ்வு, ஒரு நல்ல ஒரு குடும்பத்திற்கு ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு தான் இது. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி.